எல்லோருக்கும் மாலை வணக்கம்ங்க. இன்னத்தோட மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சின்ன அப்டேஷன் சார். நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது 25,258.85. ஹை பார்த்தீங்கன்னா 25,372.10. லோ பார்த்தீங்கன்னா 25,187.65. நம்மளோட அப்சைட் லெவல் பார்த்தீங்கன்னா சார் 25,310. பட் ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனிங்கே 5 மினிட்ஸ்லேயே பிரேக் ஆகிடுச்சு. அதனால் நிறைய ஆன்லைன் கிளைண்ட்டுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். செகண்ட் 5 மினிட்ஸில் 310 to 330 லெவல் வரும்போது ட்ரேட் எடுக்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எடுத்து ட்ரேடு பண்ணியிருக்காங்க, சில பேர் ட்ரேடு பண்ணாமல் இருந்திருக்காங்க. பட் நிஃப்டி இன்றைக்கி வந்து ட்ரேடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சார். இதேமாரி மார்க்கெட் க்ளோசிங் டைமில் வந்து அகைன் பிரேக் ஆச்சு. நான் அட்வைஸ் பண்ணது யாரும் ட்ரேட் எடுக்காதீங்கன்ட்டு. க்ளோசிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது சார். அதனால் வந்து நிஃப்டி ஈவினிங் இதில் வந்து என்னால் பண்ண முடியல. ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,575.65. ஹை பார்த்தீங்கன்னா 59,699.90. லோ பார்த்தீங்கன்னா 59,240.10. இதை நம்ம ரெண்டு சைடு லெவலுமே பிரேக் பண்ணல சார். அப் சைடு லெவல் 59,720 பிரேக் பண்ணல, 58,400 பிரேக் பண்ணல. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்றைக்கி ரெண்டு லெவலும் டச் ஆகலை சார். சென்செக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 81,892.36. ஹை பார்த்தீங்கன்னா 82,503.97. லோ பார்த்தீங்கன்னா 81,814.75. இது இதேமாதிரி தான் சார். மார்க்கெட் வந்து அப்சைட் லெவல் 82,270 ஓப்பன் ஆகும்போதே பிரேக் ஆகிடுச்சு. நான் அதை அட்வைஸ் பண்ணல. சென்செக்ஸ் பொறுத்தவரை யாரும் ட்ரேடு பண்ணல சார். க்ளோசிங்லேயும் அதேமாரி வந்து மேலே பிரேக் ஆச்சு, அப்போன்னு அட்வைஸ் பண்ணல. ஏன்னா க்ளோசிங்கில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். அதனால் பண்ணலை. மார்னிங் வந்து என்னோடய அட்வைஸை பார்த்தீங்கன்னா சார் 15 to 30 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். பட் நான் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நான் லைவில் பார்த்ததுனால அந்த நிஃப்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன், பிரேக் பண்ணணும் எடுங்கன்ட்டு. இதான் சார் என்னோட பொசிஷனு. பெரிய ஒரு குட் ட்ரேடுன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது சார். பட் ஓவராலாக ஏதோ ஒரு லாட் 2 லாட் பண்ணவங்களுக்கு ஹாப்பி. நாளத்தோட லெவல் சார். அதுக்கு முன்னாடி சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் கொடுங்க சார். எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிஃப்டி வந்து 25,420 பிரேக் பண்ண அப் சைடு, 25,230 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 25,342.75. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 59,800 பிரேக் பண்ண அப் சைடு, 59,330 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆனது 59,598.80. சென்செக்ஸ் 82,620 பிரேக் பண்ண அப் சைடு, 81,920 பிரேக் பண்ண டவுன் சைடு. க்ளோசிங் 82,344.68. இதான் சார் என்னத்தோட பொசிஷனு. நாளத்தோட அப்டேஷன் இதுதான். நாளைக்கு மார்க்கெட்டு வந்து எப்படி இருக்குங்கிறது டவுன் சைடு தான் சார் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் தான் சார் கண்டினியூ மார்க்கெட் வந்து அப் ஆகாது, டவுன் கண்டிப்பாக வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னத்தோட நிலவரத்துக்கு என்னவோ அதுக்கு மாதிரி பார்க்கலாம் சார். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.